தர்ஷிகா, 6 முறை ஒத்திவைக்கப்பட்ட சர்வதேச விண்வெளி மையத்திற்கான இந்த பயணத்தில் சுபான்சு சுக்லா இன்று 12:01 சர்வதேச விண்வெளி மையத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசா கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக ஆக்சியம் 4 என்ற விண்வெளி பயணத்திற்கான திட்டத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி மையத்துக்கு இன்று 12:01 புறப்படும். அந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலமானது 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு 26ஆம் தேதி 4:30 சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1984ஆம் ஆண்டு ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலத்தின் மூலமாக ராகேஷ் சர்மா என்ற இந்திய விண்வெளி வீரர் விண்வெளியில் பயணித்த பின்னர் 2வது விண்வெளி வீரராக சுபான்சு சுக்லா உள்பட 4 பேர் விண்வெளி பயணம் மேற்கொள்ள தயாராகின்றனர். நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி அந்த டிராகன் விண்கலத்திற்குள் சென்று அந்த 4 பேரும் அவரவர்களுக்கான இருக்கையில் அமரக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லாவுடன் அமெரிக்காவை சேர்ந்த கமாண்டர் செக்கி விட்சன் மற்றும் ஹங்கேரியை சேர்ந்த விண்வெளி நிபுணர் திபோபூர் கபு மற்றும் போலந்தை சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னாஸ்கி ஆகிய 4 பேரும் செயல்கின்றனர். இதில் சோதனை விமானியாக சுபான்சு சுக்லா இந்த பயணத்தில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்கிறார். இது இந்தியாவின் விண்ணிற்கு மனிதனை அனுப்பக்கூடிய அந்த ககன்யான் திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டவர் இந்த சுபான்சு சுக்லா என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனால் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு இந்த சர்வதேச விண்வெளி மையத்திற்கான சுபான்சு சுக்லாவின் பயணம் மிகுந்த உதவியாகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த பயணமானது இன்று சரியாக நண்பகல் 12:01 ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணிக்க இருக்கிறது. நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியானது அந்த டிராகன் விண்கலத்திற்குள் 4 பேரும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி. 4 விண்வெளி வீரர்களும் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் அமெரிக்கா, ஹங்கேரி மற்றும் போலந்தை சேர்ந்த அந்த 4 விண்வெளி வீரர்களும் அமர்ந்திருக்கும் காட்சி. அவர்கள் அந்த விண்கலத்திற்குள் செல்லக்கூடிய காட்சி. அந்த கைகளை தூக்கி அனைவருக்கும் அங்கு விடைபெறக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்வதற்கு முன் விடைபெறக்கூடிய அந்த காட்சியும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 பேரும் கைகளை உயர்த்தி அந்த விண்கலத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். விண்கலத்தில் இருந்து அவர்கள் தற்போது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலமானது பல்வேறு தொழில்நுட்ப கோளாறு மற்றும் வானிலை மாற்றம் ஆகியவற்றால் ஒரு 6 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் சுபான்சு சுக்லா எப்போது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்வார் என்ற கேள்வி எழுந்தது. இஸ்ரோவும் அவரை திரும்பி இங்கு அழைப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்ட சூழ்நிலையில் இன்று அனைத்து கோளாறுகளும் சரி செய்யப்பட்டு வானிலையும் சரியாக இருப்பதால் இன்று திட்டமிட்டபடி நண்பகல் 12:01 ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலமாக ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலம் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கி தங்களது பயணத்தை தொடங்க இருக்கிறார்கள். ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு விண்வெளிக்கு செல்லும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு செல்லக்கூடிய சுபான்சு சுக்லாவின் இந்த பயணமானது இந்தியர்களிடம் மட்டுமல்ல சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிபுணர்களும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 28 மணி நேர இந்த பயணத்தில் 26ஆம் தேதி 4:30 சர்வதேச விண்வெளி மையத்தை சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களும் சென்றடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆய்வு வரலாற்றிலும் விண்வெளி வீரர்களின் வரலாற்றிலும் இன்றைய சுபான்சு சுக்லாவின் இந்த பயணமானது ககன்யான் திட்டத்திற்கு மிகுந்த உதவியாகவும் மற்றும் அதற்கான சோதனையும் வெற்றிகரமாக நிறைவடைவதற்கு அந்த விண்வெளிக்கு செல்லும் அந்த ககன்யான் திட்டத்திற்கு சுபான்சு சுக்லா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டியது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்த 4 பேரின் பயணம் இந்திய விண்வெளி மையத்தில் மற்றும் இந்திய விஞ்ஞானிகளிடமும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தர்ஷிகா.